நண்பர்களே, பிரான்ஸ்லயும் மிக வேகமாக இந்த ஹெண்டா வைரஸ் அப்படின்ற உலகத்தை இப்ப உலுக்கிக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸை விட மிக வேகமாக பரவக்கூடிய அந்த வைரஸுடைய தாக்கம் தொற்றுக்குள்ளான 22 பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் அதிரடியாக இன்று அறிவித்திருக்கின்றது. இது மக்கள் மத்தியில பிரெஞ்சு மக்கள் மத்தியில மிக பெரிய அளவில் ஒரு பதற்றத்தை தோற்றுவித்திருக்கின்றது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு குரூஸ் ஷிப்ல தான் இந்த பிரச்சனை அடையாளம் காணப்பட்டிருந்தது. அந்த ஷிப் இருந்தது. அந்த ஷிப்ல பயணிச்ச ஒரு பயணி தான், அதாவது ஹொலந்தை சேர்ந்த ஒரு பயணி தான் இதை இவர்களுக்கு பரப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜொகனஸ்பர்க் அப்படின்ற நகருக்கு தென்னாப்பிரிக்கா ஜோகனஸ்பர்க் நகருக்கு போன பிரான்ஸ்காரங்கள் தான் அந்த பயணியோட ஒருமிக்க பயணிச்சிருக்கின்றார்கள். அதில் இவியலுக்கு தொத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இவர்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல அந்த ஹொலண்ட்ல போன அந்த பயணி இறந்ததாக சொல்லப்படுகிறது. இப்ப அவர் இறந்த பிறகுதான் இந்த விஷயம் பயங்கர சீரியஸ் ஆகியிருக்கின்றது. பிரான்ஸை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் 22 பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 22 பேரையுமே உடனடியாகவே ஹாஸ்பிட்டல் ஒன்றே போட்டதாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை விட ஒரு நபர் 65 வயது ஒரு சீரியஸான கண்டிஷன்ல அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா 8 பேர் தான் பாரிஸுக்குள்ளேயே முடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மிச்சம் 22 பேர்ல மிச்சமா இருக்கிற நபர்கள் பிரான்சின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் அந்த இடங்களுக்கு போய்விட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம், இவர்கள் மூலமாக, அதாவது பாரிஸ்லேருந்து இவர்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு போனதன் மூலமாக இவர்கள் பலருக்கு அதை பரப்பியிருக்கிறதுக்குள்ள இவர்கள் ஊடாக இது தொட்டுக்குள்ளாகிறதுக்கு இன்னும் பல தொட்டுக்குள்ளாதக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருப்பதாக அஞ்சப்படுகிறது. ஆனாலும் பிரான்ஸ் சுகாதாரத்துறை ஒரு விஷயத்த சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்ல இது நீங்க நிறைய பயப்பட வேண்டாம் மக்கள், நாங்கள் பார்த்துக்கொள்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். இப்போதைக்கு 22 பேர் தான் அப்படின்னு சொல்லியும் இன்னும் வேகமாக வேறு வேறு யாருக்கெல்லாம் தொட்டுக்குள்ளாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களை தனிமைப்படுத்தி ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கக்கூடிய வழியை பிரான்ஸ் சுகாதாரத்துறை பார்த்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் நாட்டு மக்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கின்றார். அதாவது என்னன்னு சொல்லி அந்த நிலைமை கட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு பெருந்தொற்று பிரான்ஸ்ல ஏற்படுற நிலைமை இப்ப இல்லை அப்படின்னு சொல்லியும், இப்ப இருக்கிற நிலைமை எங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. மக்கள் யாருமே தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கோவிட்டுக்கு பிறகு இன்னொரு பெரிய வைரஸ் பரவும்னு சொல்லி கணித்திருந்தார்கள். யார் கணித்தான்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே கோவிட்டையும் 5 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2020 பரவின கோவிட்டை 2015 பில்கேட்ஸ் கணித்திருந்தார். அதுக்கு பிறகு அவர் உட்பட பலர் கணித்திருந்தார்கள். அவர்கள் தான் ஊசி எல்லாம் செய்து எல்லாம் போட்டு விளையாடி கொண்டு திரிந்தார்கள். இந்த வகையில் அவர்கள் கொரோனா முடிந்த உடனேயே சொன்னார்கள் இன்னொன்று வரும் அப்படின்னு சொல்லி. அது கொரோனாவோட இன்னும் மிக வேகமாக பெறவும் அது பெரிதாக இருக்கும், இப்பவே நாங்கள் அதுக்கெல்லாம் தயார்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கதையை போட்டார்கள். அந்த வகையில தான் இந்த இப்ப ஹெண்டா வைரஸ் அப்படின்றது ஓரளவுக்கு வெடித்து பரவுறதுக்குரிய சாத்தியங்கள் இருப்பதாக சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பல ஆய்வாளர்கள் உலகத்துக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். மக்களும் பலர் இன்ஃபுளுசர்ஸ்ல இருந்து எல்லாருமே இதை பற்றி நிறைய விஷயங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் பிரான்ஸ்ல தமிழர்கள் நாங்கள் ஜாலியாக எங்கட வேலையை பார்த்து கொண்டு தெரிகிறோம். ஏன்னு சொன்னா கோவிட் டைமும் நாங்கள் இதே மாதிரி தான் தெரிஞ்சிருக்கிறோம்ன்றா உண்மை. இந்த இந்த இப்படி பயமில்லா திரிகிறதால 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு ஒரு மனத்துணிவு ஒன்று இருக்கும், ஏதாச்சும் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்களாகவே தலையை கொடுத்து ஆபத்துல சிக்கிக்கொள்ற வழிமுறைகளும் ஏற்படும். இந்த 2ம் பாதிக்கு பாதியா தான் எங்களோட வாழ்க்கை அதாவது ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையை இப்படித்தான் என்றே சொல்லிக் கொள்ற லெவலே எடுத்துக்கொள்ளலாம். பார்க்கலாம். இப்போதைக்கு நிலைமை இந்த மாதிரி தான் இருக்கிறது. மேலதிகமான தகவல் கிடைக்க நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட மேலதிக தகவல்கள் தெரிந்திருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் அதை எழுதுங்கள். ஏன்னு சொன்னா வேற யாருக்காவது அது தெரிந்து கொள்ளவும் நாங்களும் அதை தெரிந்து கொள்வோம். நன்றி.